வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. முதல் உலகப் போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி. ஜெர்மனியின் போர் நிழற்கதை. கெய்சரின் இரும்பு கையொப்பம். 1900 ஆண்டுகளின் தொடக்கத்தில் ஐரோப்பாவை பார்ப்பதற்கு ஒரு நிழல் மெதுவாக பரவிக் கொண்டிருந்தது. அந்த நிழலின் வடிவம் இரண்டாம் கைசர் வில்ஹம். ஜெர்மனியின் மன்னரும் உலக போர் நிழற்கதையின் நாயகனும் ஆவார். அவரது எண்ணங்கள் தீ போலவும், அவரது ஆசைகள் பெரும் கடலைப் போலவும், அவரது அரசியல் முடிவுகள் ஐரோப்பா முழுவதையும் நடுங்கச் செய்பவையாகவும் இருந்தன. யார் அந்த வில்ஹம்? 1888 ஆண்டில் ஜெர்மனியின் அரியணையை ஏறிய அவர் தன்னை யாரும் தடுக்க முடியாத தலைவராக நம்பினார். தன் நாட்டை உலகின் மிகப்பெரிய சக்தியாக மாற்ற வேண்டும் என்ற அவரது கனவு அவரது நடத்தை, போக்கு, பேச்சு அனைத்திலும் வெளிப்பட்டது. ஐரோப்பிய அரசர்களில் சிலர் அவரை கொண்டாடி மகிழ்ந்தனர். அதிகமானவர்கள் அவரது சீற்றத்தையும் கணிப்பிட முடியாத தன்மையையும் கண்டு பயந்தனர். இரும்பு கையொப்பம் ஜெர்மனியின் இராணுவ கனவு. வில்ஹெல்ம் வந்தவுடனே ஜெர்மனி ஒரு புதிய பாதையில் நடந்தது. அது இராணுவ வலிமையின் பாதை. கடற்படையை பிரிட்டனின் அளவிற்கு உயர்த்த உத்தரவிட்டார். புதிய போர்க்கப்பல்கள், பெரும் துப்பாக்கிகள், இராணுவ குழுக்கள் இவை அனைத்தும் காலத்திற்கு முன் உருவாகிக் கொண்டே இருந்தன. ஐரோப்பாவில் யாரும் ஜெர்மனியை எளிதாக வென்றுவிடலாம் என்று நினைக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. ஜெர்மனியின் ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் வில்ஹெல்ம் தனது இரும்பு கையொப்பத்தை பதித்து கொண்டே வந்தார். ஐரோப்பாவில் பதட்டம் எப்படி தொடங்கியது? வில்ஹெல்ம் ஒருவர் மட்டும் வலிமை சேர்த்தவர் அல்ல. அவர் இருந்த இடத்தில் தவறான நட்பு, அவர் பேசிய இடத்தில் தீப்பொறிகள், அவர் எடுத்த முடிவுகளில் அவசரம் நிறைந்திருந்தது. ஆஸ்திரியாவை காக்கும் உறுதி, ரஷ்யாவுடன் மோதும் அணுகுமுறை, பிரிட்டனை சவால் செய்யும் கடற்படை வளர்ச்சி இவை அனைத்தும் ஐரோப்பாவை இரண்டு பெரிய அணிகளாக பிரித்தன. ஒருபுறம் ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஒட்டோமன் பேரரசு, மறுபுறம் பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா. போர் இன்னும் தொடங்கவில்லை. ஆனால் முதல் வெடிகுண்டின் மணி ஒலித்து கொண்டிருந்தது. வில்ஹெல்மின் நிழல் பால்கனில். சராயோவில் அஸ்ட்ரிட் பிரான்ஸ் பெர்டினண்ட் கொலை செய்யப்பட்ட போது அதற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அரசியல் வெடிப்பு ஜெர்மனியில் இருந்தே வந்தது. ஆஸ்திரியா விரும்பியதை செய்யட்டும், நாங்கள் பின்னால் இருக்கிறோம் என்று வில்ஹெல்மின் நிச்சயமான வார்த்தை வெளிப்பட்டது. அதுவே ஒரு பிராந்திய மோதலை உலக போராக மாற்றியது. அந்த ஒரு கையொப்பம் ஜெர்மனியின் இரும்பு ஆசையை உலகுக்கு காட்டியதோடு நூற்றுக்கணக்கான போர் மேடைகளின் கதவுகளையும் திறந்தது. இறுதியில் வில்ஹெல்ம் கணித்தது வெற்றி. ஆனால் வரலாறு எழுதப்பட்டது தோல்வியால். போர் முடிந்தபோது அவர் தனது அரியணையை விட்டு தப்பித்து கொண்டார். நெதர்லாந்தில் ஒளிந்து வாழ்ந்தார். ஒரு காலத்தில் ஐரோப்பாவை அச்சுறுத்திய அவரது குரல் மெதுவாக வரலாற்றின் சுவடுகளிலேயே தொலைந்து போனது. கதை சொல்லும் ஒரு உண்மை. ஜெர்மனி போரை தொடங்கியதா அல்லது சூழ்நிலைகள் ஜெர்மனியை தள்ளிவிட்டதா? இவை வரலாற்று ஆய்வாளர்கள் விவாதிக்கும் விஷயங்கள். ஆனால் ஒரு உண்மை மட்டும் மாற்றமில்லை. கெய்சர் வில்ஹெல்ம் இல்லாமல் உலகப் போர் இவ்வளவு விரைவில் வெடித்திருக்காது. அவரது கனவுகள், அவரது முடிவுகள், அவரது இரும்பு கையொப்பம் உலக வரலாற்றின் மிக இருண்ட அத்தியாயத்தை உருவாக்கிய முக்கியமான சுவடு. நன்று நண்பர்களே, முதல் உலகப் போரின் வரலாற்று தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்.